ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இ லேர்னிங். இன்னைக்கு நம்ம எது பற்றி பார்க்க போறோம்னா பிக் மைக்ரோ கண்ட்ரோலர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ப்போம். ஸோ வாட் இஸ் எ பிக் மைக்ரோ கண்ட்ரோலர்? பிக் மைக்ரோ கண்ட்ரோலர், மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ பிக் மைக்ரோ கண்ட்ரோலர்னா பெரிபரல் இன்டர்ஃபேஸ் கண்ட்ரோலர். ஸோ பெரிபரல் இன்டர்ஃபேஸ் கண்ட்ரோலர் பொறுத்த வரைக்கும் அது 40 பின்ஸ் கண்டெய்ன் ஆயிருக்கும். அந்த ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் மொத்தம் 40 பின்ஸ் இருக்கும். ஆஹ் அ- அது வந்து பார்த்தீங்கன்னா டிப் ஐசியா இருக்கும். டிப் ஐசினா டியூவலிங் பேக்கேஜா இருக்கும். டூ சைட் அந்த பின்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ அதுல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பிக்கை நம்ம யூஸ் பண்ண போறோம்னா 16F 16F 8777 பிக் தான் யூஸ் பண்ண போறோம். இதுல மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் ரேஞ்ச் இருக்கு. ஒன்னு வந்து மிட் ரேஞ்சு, இன்னொன்னு வந்து எஸ்டெண்டட் மிட் ரேஞ்சு, இன்னொன்னு வந்து பேசிக் ரேஞ்சு. அடுத்தது பிக் 18. ஸோ இவ்வளோ ரேஞ்சஸ் ஆஃப் இது இருக்கு. ஸோ நம்ம 8051 பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். லைக் வந்து அதில் நம்ம போர்ட் 0, போர்ட் 1, போர்ட் 2, போர்ட் 3, சில சில டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன் பண்ணுவோம். லைக் போர்ட் 0 வந்து உங்களுக்கு ஜிபிஐ பின்ஸாக இருக்கும். போர்ட் 1 வந்து ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இருக்கும். போர்ட் 2 வந்து டேட்டா அட்ரஸ் இருக்கும். போர்ட் 4 வந்து டேட்டா மட்டும் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இது 8051க்கும் பிக் மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் ஒரு ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்கும். பிக் மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து உங்களுக்கு காம்ப்ளெக்சிட்டியை ரெடியூஸ் பண்ணி தரும். பட் ஆனால் 8051 வந்து காம்ப்ளெக்சிட்டியை ரெடியூஸ் பண்ணி தராது. அது வந்து அதிகப்படியான காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 பார்ட்ஸ் இருக்கும். போர்ட் A, போர்ட் B, அதுக்கப்புறம் போர்ட் சி, போர்ட் போர்ட் டி, அடுத்தது போர்ட் டி இப்படின்னு சொல்லி 3 போர்ட்ஸ் இருக்கும். இதோட போர்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இது வெயிட் பண்ணுங்க, நான் இந்த சாஃப்ட்வேர்ல உங்களுக்கு காமிக்கிறேன். பில் ஐடி. ஸோ ப்ரோக்ராம் பின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓடிஸ் எடுத்துக்கிறேன். ஓடிஸ் எடுத்துட்டு ப்ராஜெக்ட் லோடிங் ஆகிட்டு இருக்கும். ப்ராஜெக்ட்ல போயிட்டு உங்களுக்கு ப்ரௌஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஃபோல்டர்ல வைக்கணுமோ அந்த ஃபோல்டர் ஆஸ் யூஸ்வல் வச்சுக்கோங்க. எம்பெடட் சிஸ்டம்ங்கிற ஃபோல்டருக்குள்ள செலக்ட் ஃபோல்டர் கொடுக்குறேன். இந்த ப்ராஜெக்ட் என்ன போடணும்னா எல்இடி மூணு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கிரியேட் சிம்மார் ப்ராஜெக்ட்ல போயிட்டு நம்மளுக்கு வந்து எது வேணும், பிக்கு தான் வேணும். ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி இது கொடுத்துருங்க. நான் 89C52 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஃபினிஷ் கொடுத்த உடனே நீங்க என்ன பண்ணுங்கன்னா சோர்ஸ் கோட் இது பண்ணிட்டு இதை எடுத்துட்டு நீங்க வந்து நம்ம என்ன மைக்ரோ கண்ட்ரோலர் வேணும், பிக்கு வேணும். ஸோ பிக் 16F 8777 ஏங்கிற ஒரு பிக் தான் நம்ம எடுக்க போறோம். ஸோ இதோட இது நம்ம பார்ப்போம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போர்ட் A, போர்ட் B, போர்ட் C, போர்ட் D, அடுத்தது போர்ட் சொல்லி ஒன்று இருக்கு. ப்ரோக்ராம் பின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைக் நம்ம ப்ரோக்ராம் பண்றதுக்கு நம்மளுக்கு என்னென்ன பின்ஸ்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகும்னா இந்த MCLR பின்ஸ். MCLRனா மாஸ்டர் ஸ்லேவ் பின்ஸ். அதுக்கப்புறம் பிஜிடி பின்ஸ். பிஜிடி எங்க இருக்கு, பிஜிடி பின்ஸ் யூஸ் ஆகுது. அதே மாதிரி டி பிஜிசி யூஸ் ஆகுது. அடுத்தது விடிடி யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம்
விஎஸ்எஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் பின்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு ப்ரோக்ராம் பின்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு போர்ட் த்ரீல பொறுத்த வரைக்கும் 0 to 5. இப்போ போர்ட் 3னா இதுதான் போர்ட் 3. இன்னும் வந்து யூஏஆர்டி இருக்கும், அதுக்கப்புறம் யூஎஸ்ஏஆர்டி இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் இதில் நடக்குது. அடுத்தது போர்ட் 3ல பொறுத்த வரைக்கும் 8 பின்ஸ், போர்ட் 3ல பொறுத்த வரைக்கும் 8 பின்ஸ், போர்ட் 3ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8 பின்ஸ். ஸோ அது என்னென்ன பின்ஸ்ன்னு பார்த்தா, லைக் உங்களுக்கு என்னென்ன பின்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, லைக் நான் ரெடியூஸ் பண்ணேன். போர்ட் ஏ வந்து யூஏஆர்டி அண்ட் யூஎஸ்ஏஆர்டி. போர்ட் பி வந்து B0ல இருந்து B7 வரைக்கும். ஸோ B0ல இருந்து B7 வரைக்கும் உங்களுக்கு வந்து போர்ட் பி. ஸோ போர்ட் சி பொறுத்த வரைக்கும் 8 பின்ஸ். அடுத்தது போர்ட் டி பொறுத்த வரைக்கும் இந்த 19, 20, 21, 22, 30, அப்புறம் 29, 28, 27 இது எல்லாமே போர்ட் டி ஓடது. போர்ட் டி என்னன்னா 8, 9, 10 இதுதான் போர்ட் இ ஓடது. அதுக்கப்புறம் போர்ட் சி ஓடது எதுனா 15, 16, 17, 18, 26, 25, 24, 23 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போர்ட் சி ஓடது. இதுல வந்து 8 பின்ஸ் இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அதோட பிளாக் டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, நான் பெயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ பிளாக் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் லைக் உங்களுக்கு அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, பிளாக் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிபியு இருக்கும். ஸோ உங்களுக்கு சிபியு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 இன்ஸ்ட்ரக்ஷன் வரைக்கும் உங்களால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ சிபியில் பொறுத்த வரைக்கும் அதில் ரெண்டு ரெண்டு மெயின் காம்பனண்ட் இருக்கு. ஒன்று வந்து இன்டரப்ட் இருக்கு, இன்னொன்று வந்து டபிள்யூடிடின்னு சொல்லுவாங்க. டபிள்யூடிடினா ஒன்றுமே இல்லை, வாக் டாக் டைமர். ஸோ இந்த வாக் டாக் டைமர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, லைக் இப்போ வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரில் ஆஸ்கிலேட்டர் இருக்கும். அந்த ஆஸ்கிலேட்டர்ல நீங்க வந்து இப்போ ஒரு இன்புட் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்புட் நீங்க கொடுக்குறீங்க, அந்த இன்புட் வந்து ரீசெட் பண்ணணும். ஸோ ரீசெட் பண்றதுக்கு இந்த டபிள்யூடிடி யூஸ் பண்றாங்க. ஸோ இது இல்லாம இன்னொன்று இருக்கு. ஆம், அது என்னன்னா ப்ரௌன் ப்ரௌன் அவுட்னு சொல்லி ஒன்று இருக்கு. ப்ரௌன் அவுட். ஸோ இந்த ப்ரௌன் அவுட் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, அங்க நம்ம வந்து ஆஸ்கிலேட்டரை ரீசெட் பண்றோம். ஸோ இங்க நம்ம என்ன பண்றோம்னா இத பவர் சப்ளையை நம்ம ரீசெட் பண்றோம். ஸோ இவ்வளவுதான் இந்த சிபியோட இது வந்து எந்தெந்த போர்ட்டு கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, போர்ட் டிக்கும் போர்ட் டியும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இதுல. ஸோ இவ்வளவுதான் இந்த சிபியோட இது. ஸோ இதுக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைமர் இருக்கும். ஸோ டைமர் வந்து 8051ல டைமர் 0, டைமர் 1 பார்த்துருப்போம். பட் ஆனா பிக் மைக்ரோ கண்ட்ரோலர்ல உங்களுக்கு டைமர் 0, டைமர் 1, அப்புறம் டைமர் 2ங்கிற சொல்லி 3 டைமர் நம்மளுக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு மெமரி இன்டர்ஃபேஸ் தான் ஆகும். ஸோ வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் மெமரி இருக்கும். ஸோ ப்ரோக்ராம் மெமரி இருக்கும். ஸோ ப்ரோக்ராம் மெமரியில உங்களுக்கு அது வந்து EEPROM இருக்கும். EEPROM 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 இருக்கும். ஸோ அது வந்து எத்தனை மெமரி வந்து 8K வரைக்கும் அதெல்லாம் ஸ்டோர் பண்ண முடியும். மெமரி ப்ரோக்ராம் மெமரி வந்து மொத்தம் 8K. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா EEPROM இருக்கு. இதெல்லாம் டோட்டலாக மெமரி இன்டர்ஃபேஸ் பண்ணுறது. ஸோ மெமரி முடிச்சோன்னா அடுத்தது என்ன பண்ணுவீங்கன்னா அதை ரீசெட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு ரீசெட் பண்ணி முடிச்சோன்னா அதுக்கு பவர் சப்ளை கொடுக்கணும்ல. ஃபர்ஸ்ட் பவர் சப்ளை, அடுத்தது ரீசெட், அடுத்தது மெமரி, அடுத்தது சிபிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா ப்ராசஸ் பண்ணும். இப்போ வந்து 8051 மைக்ரோ கண்ட்ரோலர்ல பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க, லைக் இன்புட் வோல்டேஜ் உங்களுக்கு எவ்வளவு வருதுன்னா 5 வோல்ட் வரும். பட் ஆனா பிக் மைக்ரோ கண்ட்ரோலர்ல
உங்களுக்கு 2.2 வோல்ட்ல இருந்து 2.2 வோல்டேஜ்ல இருந்து உங்களால 5 வோல்டேஜ் வரைக்கும் உங்களால கரண்ட் வந்து பாஸ் பண்ணிக்க முடியும். இன்புட் வோல்டேஜ் வந்து உங்களால எடுத்துக்க முடியும். அதே மாதிரி இது டைமர் முடிஞ்சிச்சு. டைமர் முடிஞ்சது உங்களுக்கு வந்து ஆஸ்கிலேட்டர் போயிடும். ஆஸ்கிலேட்டர். ஸோ ஆஸ்கிலேட்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 0ல இருந்து 20 மெகாஹெர்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி கிடைக்குது. இது வந்து பிளாக் டயக்ராம், ஜஸ்ட் பிளாக் டயக்ராம். இது வந்து நம்ம இன்டர்னல் ஆஸ்கிலேட்டர்னு சொல்லுவாங்க. இன்டர்னல் ஆஸ்கிலேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன என்ன கிடைக்குதுன்னா ஏடிசி. ஏடிசி அப்படின்னா ஏடிசினா அனலாக் டிஜிட்டல் கன்வெர்ட்டர்னு சொல்லிட்டு ஏடிசி கன்வெர்ட்டர். அதுல பொறுத்த வரைக்கும் வோல்டேஜ் ரெஃபரன்ஸ் உங்களுக்கு இருக்கும். வோல்டேஜ் ரெஃபரன்ஸ் காமிக்கும். அதே மாதிரி இதுல பொறுத்த வரைக்கும் சீரியல் கம்யூனிகேஷன்ல என்னென்ன இருக்குன்னா, ஸோ சீரியல் கம்யூனிகேஷன்ல உங்களுக்கு நீங்க அதுல நீங்க 8051 மெயினா யூஏஆர்டியில் யூஸ் பண்ணுவாங்க. லைக் யூனிவர்சல் ஏசிக்ரோனஸ் ரெஜிஸ்டர்ட் டைமர்ல டிரான்சிஸ்டர்ல யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏஆர்டி சீரியல் கம்யூனிகேஷன்ல இது வந்து I2C யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எஸ்பிஐ யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் யூஏஆர்டி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது முடிச்சோடனே உங்களுக்கு எது வருதுன்னா உங்களுக்கு வந்து பிடபிள்யூ மாடியூல்ஸ்லாம் வந்துடுது. பிடபிள்யூ பல்ஸ் வித் மாடுலேஷன். லைக் வந்து 0 ஆன்ல இருக்கணுமா, ஆஃப்ல இருக்கணுமா, பல்ஸ் கிளாக் ஃப்ரீக்வன்சி அது சொல்றதுக்கு தான் இந்த பிடபிள்யூ பல்ஸ் வித் மாடுலேஷன். ஸோ அடுத்தது பொறுத்த வரைக்கும் இங்க உங்களுக்கு வந்து இங்க போட்டி இருக்கு. அப்ப இங்க வந்து ஏபிசிங்கிற போட்டு வரும். ஏ பி அப்புறம் சிங்கிற போட்டு வரும். ஸோ இதுல இது எல்லாமே சேர்த்து என்னதுன்னா இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ். இது எல்லாமே இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ். இவ்வளவுதான் கான்செப்ட். மெயின் கான்செப்ட் இந்த பிளாக் டயக்ராம் மட்டும்தான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இது என்ன சாஃப்ட்வேர்ல யூஸ் பண்ணுவாங்க? நம்ம 8051 வந்து ஃபில் வெர்ஷன் 5 யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் போர்டேஸ் யூஸ் பண்ணோம். SG4 யூஸ் பண்ணோம். ஸோ இதுல நீங்க என்ன யூஸ் பண்ணீங்கன்னா எம்பி லேப்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. எம்பி லேப் எஸ்ஐடின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர். அதுக்கப்புறம் ஐடெக் 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 சி கம்பைலர்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர். ஸோ மெயினா நம்மளுக்கு இந்த சாஃப்ட்வேர் தான் நம்மளுக்கு மெயினா தேவை. ஸோ இதுல இருக்கிற ப்ரோக்ராம் டேட்டா வந்து இதுல நம்ம இன்புட்டை தந்து நம்ம ஒர்க் பண்ண வைக்கிறோம். ஸோ ஐடெக் கம்பைலர். ஸோ இதுல பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னென்ன போட்டிருக்குன்னு பார்த்தோம். ஏ இருக்குன்னு பார்த்தோம், பி இருக்குன்னு பார்த்தோம், சி இருக்குன்னு பார்த்தோம், அப்புறம் டிஏ, அதுக்கப்புறம் இ இருக்கு. ஸோ இதுல ஒவ்வொன்றிலையும் நம்மளுக்கு எவ்வளவு பிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா எவ்வளவு பிட்ஸ் கிடைக்கணும். இதுல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 பிட் கிடைக்கும். இதுல வந்து 8 பிட் பாஸ் ஆகும். அதே மாதிரி இதுலயும் 8 பிட், இதுலயும் 8 பிட், டிலையும் 8 பிட், சி 8 பிட், டி 8 பிட், இதுல மட்டும் 3 பிட் கிடைக்கும். இதுல மட்டும் உங்களுக்கு 3 பிட் கிடைக்கும். ஸோ வந்து அடுத்தது என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா டிஆர்ஐசின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பின் இருக்கு. அதாவது ட்ரை ஸ்டேட் ரெஜிஸ்டர். இதுக்கு பேர் வந்து ட்ரை ஸ்டேட் ரெஜிஸ்டர். ட்ரை ஸ்டேட் ரெஜிஸ்டர். ட்ரை ஸ்டேட் ரெஜிஸ்டர். ஸோ மெயினாக இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இன்புட் கொடுக்குறீங்க. ஸோ நீங்கள் ஒரு இன்புட் இன்புட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து அவுட்புட் கொடுத்துறீங்க. உங்களுக்கு அவுட்புட் வந்து எதுங்கிறது உங்களுக்கு டிக்ளேர் பண்ணும். எப்படி சொல்றேன்னா இப்ப நீங்க ஒரு டேட்டா பின்ஸோட வேல்யூ கொடுக்குறீங்க. அது ஸ்ட்ரெயிட்டா எங்க போகும்னா அவுட்புட்டுக்கு போகும். அவுட்புட்ல இருந்து நம்ம அது வந்து இன்புட்டுக்கு கொடுக்கலாமா, அந்த டேட்டா பின்ஸ் போற அந்த டேட்டா வந்து இன்புட்டுக்கு கொடுக்கலாமா வேணாமாங்கிறத இந்த ட்ரைஸ்டேட் ரெஜிஸ்டர் தான் உங்களுக்கு சொல்லுது. ஸோ இந்த
ட்ரைஸ்டேட் ரெஜிஸ்டர்ல பொறுத்த வரைக்கும் 0 அப்படின்னா ட்ரைஸ்டேட் 0வா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்புட். அதே மாதிரி ட்ரைஸ்டேட் 1ஆ இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட். ஸோ இவ்வளவுதான் இந்த மைக்ரோ கண்ட்ரோலரோட கான்செப்ட்.